ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 10/11/2024 ஞாயிற்றுக்கிழமை. நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஐப்பசி மாதம் 24ஆம் நாள். தக்ஷணாயன புண்ணிய காலம். சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை மேல் நோக்கு நாள். உலக அறிவியல் தினம். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. மாலை 3:15 மணி முதல் 4:15 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். துலாம் லக்னம். இருப்பு 1 நாழிகை 2 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:10 கரணன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று மாலை 4:59 மணி வரை நவமி, அதன் பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று காலை 7:53 மணி வரை அவிட்டம், அதன் பின்பு சதயம். நாமயோகம் இன்று அதிகாலை 2:08 வரை விருத்தி, அதன் பின்பு இரவு 11:25 மணி வரை துருவம், அதன் பின்பு வியாக்காதம். கரணம் இன்று அதிகாலை 5:54 மணி வரை பாலவம், அதன் பின்பு மாலை 4:59 மணி வரை கௌளவம், அதன் பின்பு தைத்துலாம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:09 வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு காலை 7:53 மணி வரை யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். அதாவது 7:53 மேல, அதாவது 8 மணின்னு வச்சுக்கோங்களேன், 8 மணிக்கு மேல நேரம் நன்னா இருக்கு, யோகம் நன்னா இருக்கு. சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று காலை 7:53 மணி வரை புனர்பூசம், அதன் பின்பு பூசம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால கண்டிப்பா சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நிறைய பேர் கேட்கலாம், சரபேஸ்வரர் வழிபாடெல்லாம் இப்போ வந்தது தானே, எப்போ வந்தால் என்ன சுவாமி? சரியா, எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு இது பிரபல்யமாயின்னு இருக்கு. முன்னாடி ஓரளவுக்கு இருந்தது, அப்புறம் கொஞ்சம் பிரபலமாச்சு. பிரத்யங்கரா தேவி, சூழினி தேவி, இந்த சரபேஸ்வரர், நரசிம்மர் வழிபாடு, இதெல்லாம் பிற்காலத்தில் அப்படி அப்படியே வந்தது. ஆக இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறத சர்வேஸ்வரர் வழிபாடு இந்த சாயந்தரம் ராகு காலத்தில் 4:30 மணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். முடியாத பட்சத்தில் வீட்லேயே ஓம் ஸ்ரீ சர்வேஸ்வராய நமக அப்படின்னு 108 தடவை சொல்லுங்க. அற்புதமான முன்னேற்றம் உங்களை தேடி வரும், சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக இன்னைக்கு நவ கிரகங்களில் உள்ள பித்ருக்காரகராகிய சூரிய பகவானை வழிபாடு செய்ய உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்றைய நவ நாயகர்களின் கிரக நிலைகள். ரிஷபராசியில் குரு வக்கிரம், கடக ராசியில் செவ்வாய் நீச்சம், கன்னி ராசியில் கேது, துலாம் ராசியில் சூரியன் நீச்சம், விருச்சிக ராசியில் புதன், தனுசு ராசியில் சுக்கிரன், கும்ப ராசியில் சனி மற்றும் சந்திரன், மீன ராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதொருமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு நாள். ஏன்னா லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோட சேர்ந்துட்டு அற்புதமா உங்களுக்கு செய்ய போறார். இன்னைக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு வேணா புணர்ப்பு தோஷம் இருக்கலாம். சரியா, இந்த புணர்ப்பு தோஷம்ங்கிறத இப்ப சொல்லக்கூடாது. அந்த வகையில் இன்னைக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்துல, உத்தியோகத்துல முன்னேற்றம் எல்லாமே கண்டிப்பா கிடைக்கும். வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் பெருசு பண்ணிக்க மாட்டீங்க. அதேமாரி பிரச்சனை கொண்டு வராங்க பாருங்க, அவங்களும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. சும்மா அந்த பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி அப்படி போவாங்க, அதெல்லாம் விட்டு போயிடுங்க. சரியா, இன்னைக்கு மனசில் இருக்கிற கவலைகள் கொஞ்சம் குறையும்.
அதேமாரி குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழல் இருக்கும். குழந்தைகளின் மூலம் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். வெளிநாட்டில் வசிக்கிற நமது அன்பர்களுக்கு பொருளாதார நிலை உயர்வதற்குண்டான வழி வகை வாய்ப்புகள் வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். அதே போன்ற அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். இன்னைக்கு மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது இந்த வில்வத்தை எடுத்து வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம்னு பார்த்தீங்கன்னா நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். ஓம் நம சிவாய ஒரு 108 தடவை சொல்லுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உண்டாகும். அதே மாதிரி இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோட சேர்ந்துட்டு அற்புதமா இருக்கார். பரபரப்பா இருப்பீங்க, சுறுசுறுப்பா இருப்பீங்க. உத்தியோகத்துல வேலை பலு அதிகமா தான் இருக்கும். ஆனா அந்த அதிக பலத்தெல்லாம் நீங்க ஒன்றும் பெருசாவே எடுத்துக்க மாட்டீங்க. உங்க பலத்தை காமிப்பீங்க. கரெக்டா? காலை உங்களோட பலத்தை நீங்க காமிப்பீங்க. ஸோ இன்னைக்கு உங்களோட தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்க. ஏன்னா புதிய வாடிக்கையாளர்கள் வந்த வண்ணமாகவே இருப்பார்கள். அதுவே சில பேருக்கு புதுசாக ஒப்பந்தங்கள் வந்து சேரும். அதுவே பெரிய பாக்கியம். அடுத்தபடியாக எடுக்கிற காரியங்கள் இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக அமையும். குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. குழந்தைகளின் மூலமாக சில குழப்பங்கள் வரலாம். அதனால் குழந்தைகளையும் அப்படியே தட்டி கொடுத்து அப்படியே போயிட்டு இருந்தால் ரொம்ப விசேஷம். சரியா? ஏன்னா குழந்தைகள் தான். சரியா? நம்மளும் அந்த குழந்தைகள்லேருந்து தான் வந்திருக்கோம். சரியா? குழந்தைகள்னா எப்படி பண்ணணும்னு தெரியும். அதனால் அப்படியே அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. அடுத்தபடியாக இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற நமது அன்பர்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கலாம். அதே மாதிரி இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கிராம்பு எடுத்து வச்சுன்னு போயிடுங்க பேக்ல. அற்புதமான ஒரு முன்னேற்றம் சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம்னு பார்த்தீங்கன்னா பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமன். காலையில் எழுந்தோடனே ஓம் கம் கணபதையே நமக 11 தடவை இல்லை 27 தடவை சொல்லுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். ஏனதுமே மிதுனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசுல இந்த கவலைகள்லாம் குறையும். ஏன்னா சந்திராசிரமம் போயிடுத்துனாலே ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷம் வந்துடும். பாக்கியஸ்தானமிக்க 9ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் சந்திர பகவான் 2 பேரும் சேர்ந்துட்டு உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறார். சூப்பரான நாள் இன்னைக்கு. புரியுறதா? பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தந்தையார் ஆதரவாக இருப்பாள். அதேமாதிரி தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இன்னைக்கு உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும். மேலதிகாரிகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடப்பாங்க. அதேமாதிரி தொழில் வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருந்த குழப்பங்கள் இடைஞ்சல்கள் எல்லாமே விலகிடும். சக வியாபாரிகள் கூட உங்களோட ஆலோசனைகள் கேட்டு வருவார்கள். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பின்னடைவு விலகும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். இன்னைக்கு மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 1/2 ஸ்பூன் சர்க்கரையை சாப்பிட்டுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 7. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் ராசிநாதன் அஷ்டம ராசியில் இருக்கார். 8ஆம் இடம். 8ஆம் இடம் அப்படின்னாலே 7ஆம் பறவை உங்களோட தனவாக்கு குடும்ப ஸ்தானத்தை பார்ப்பார். புரியுதா? ஏற்கனவே ஆல்ரெடி அங்கே சனீஸ்வர பகவானும் அங்கே தான் பார்த்துட்டு இருக்கார். 7ஆம் பறவையா 7ஆம் பொருத்தம்னு சொல்லுவா பார்த்தீங்களா? அந்த மாதிரி என்ன இன்னைக்கு குடும்பத்தில் குழப்பம்லாம் இருக்கும். பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். முக்கியமாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். புரியுதா? உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவைப்படும் இன்னைக்கு. அதே மாதிரி இன்னைக்கு உத்தியோகத்தில் சில வேலை பலு இருக்கும். அதனால் எல்லோரையும் அனுசரித்து போகிறது நல்லது. சல்லு உள்ளுலாம் விழப்படாது. சரியா? தொழில் வியாபாரத்துலேயும் சில குழப்பங்கள்லாம் இருக்கும்.
எல்லாரையும் கூடுமானவரை அப்படியே தட்டி கொடுத்து வேலை வாங்கிறது உச்சிதம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். அரசியல்வாதிகள் மௌனம் காப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் அரை ஸ்பூன் தேன் சாப்பிட்டுட்டு போயிருங்க. ஹனி, அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் சரியா. இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். காலையில எழுந்தோடனே கடகராசினியர்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக 108 தடவை சொல்லுங்க. ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கு, அப்படியே சந்திராஷ்டமம் ஓடி போயிடணும் சரியா. இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு கலகலப்பான நாள் தான் சொல்லணும். ஏன்னா 7ஆம் இடமாகிய கலத்திரஸ்தானத்துல சந்திர பகவான் ஸ்ட்ரைட்டா 7ஆம் பறவை உங்க ஜென்ம ராசியை பார்க்கிறார். ஏற்கனவே அங்க சனீஸ்வர பகவான் இருந்துட்டு அவரும் பார்த்துன்னு தான் இருக்கார். ஏற்கனவே பார்த்துன்னு தான் இருக்கார், இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப கூடுதலா சந்திர பகவான் வந்து பார்க்கறதுனால கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும். உத்தியோகத்துல, தொழில் வியாபாரத்துல எல்லாம் கணவன் மனைவி கிட்ட கொஞ்சம் அபிப்பிராய பேதங்கள்லாம் இருக்கலாம். அதெல்லாம் அனுசரித்து போகிறது நல்லது. அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். அதே மாதிரி எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். அதே சமயம் அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் அருமையாக வந்து சேரும். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது 2 ஏலக்காய் எடுத்து வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர். ஏன்னா 6ஆம் இடமாகிய பகை ருணர் ரோகஸ்தானத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோட சேர்ந்து டிராவல் பண்றாரு. இன்னைக்கு ரெட்ட நாயனம் சூப்பரா இருக்கும், காதுக்கு இனிமையா இருக்கும். இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கும் உங்களோட வேலையெல்லாம். பவர்ஃபுல் டே. அதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இதெல்லாம் நீங்க உபயோகப்படுத்திக்கணும் சரியா. உத்தியோகத்துல தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்துல ஆற்றலோடு செயல்படுவீர்கள். சக ஊழியர்கள், சக நண்பர்கள் எல்லாருமே உங்களோட ஆற்றலை கண்டு பயந்து போய் வியந்து போவாங்க. அதே சமயம் குடும்பத்துல சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் அனுசரித்து போறது நல்லது. அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களும் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு வந்து தரலாம். அதையும் கொஞ்சம் அப்படியே தட்டி கொடுத்துட்டு போறது நல்லதுங்க. இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். அரசியல்வாதிகள் புதிய பொறுப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இன்னைக்கு கன்னி ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது 2 கல்கண்டு, சின்ன கல்கண்டு, இந்த டைமண்ட் கல்கண்டுன்னு சொல்லுவாங்க, அதை அப்படியே வாயில போட்டு சாப்பிட்டுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பஞ்சமஸ்தானமாக 5ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் சந்திர பகவான் 2 பேரும் கூட்டணி அமைச்சு உங்களுக்கு அற்புதமான ஒரு வழியை காமிச்சுட்டு இருப்பார் சரியா. அதெல்லாம் நீங்க பிடிச்சுக்கணும். நீங்க உத்தியோகத்துல தனி மரியாதை கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு சிறப்பான ஒரு அந்தஸ்து எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள். அடுத்தபடியாக இன்னைக்கு குழந்தைகள் கொஞ்சம் அடம் பிடிப்பாங்க சரியா. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. குடும்பத்தில் ஓரளவுக்கு நிம்மதியான போக்கு இருக்கும். இன்னும் பெரிய அளவில் பாதகங்கள் இல்லை. சில பேருக்கு ஆன்மீக பயணங்கள் ஏற்படலாம், அதுக்கெல்லாம் திட்டம் போடுவீங்க. அதேமாதிரி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும். அதேமாரி
அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக் கொள்வார்கள். இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வேப்பிலை எடுத்து வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுமே விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துல சந்திர பகவான் எங்க சனீஸ்வர பகவான் சேர்ந்திருக்கார். அர்த்தாஷ்டம சனி. ஆனா சந்திர பகவான் கூட இருக்கிறதுனால ஓரளவுக்கு எல்லாத்தையும் அனுசரிச்சு போவீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரியா? இந்த மாதிரி உறவினர்கள் இன்னைக்கு கொஞ்சம் ஆதரவா இருப்பாங்க. இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். அவர்களின் மூலம் நல்ல தகவல்களை எதிர்பார்க்கலாம். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக் கொள்வார்கள். இன்னைக்கு விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 துளசி எடுத்து வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு உண்டாகும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். ஏனதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு ரொம்ப 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 அற்புதமான நாள். நோட் பண்ணிக்கோங்க. சரியா? அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய முயற்சி ஸ்தானத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோட சேர்ந்திருக்கார். அற்புதமான முயற்சிகள்லாம் பலிதமாகும். உத்தியோகத்துல தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் அதிரடியான சில முன்னேற்றங்களை காண்பீர்கள். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேரலாம். உடன்பிறப்புகளின் வருகை இல்லத்தில் இருப்பதால் இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் மனமகிழ்ந்து போவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்து போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். மீனாட்சி அம்மன்னாலே தாழம்பு குங்குமம். கரெக்டா? இன்னைக்கு உங்களுக்கு சூப்பர் டே. அதே மாதிரி இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமே மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானமாக 2ஆம் இடத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோட இருக்கார். ஓரளவுக்கு பொருளாதார நிலை இருக்கும்னாலும் சில நேரங்களில் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், டென்ஷன் இருக்கும், குடும்பத்தில் ஒரு சில குழப்பங்கள்லாம் இருக்கும். அப்படியே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்காம அண்டர்ஸ்டாண்டிங்காக போங்க. சரியா? அதே மாதிரி யாருக்காவது இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு ப்ராமிஸ் பண்ணீங்க அப்படின்னா கஷ்டம். அதனால ப்ராமிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க முடியுமான்னு. சரியா? இன்னைக்கு உத்தியோகம் ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கும். தொழில் வியாபாரமும் பரவாயில்லைங்க. கூட்டாளிகளும் கொஞ்சம் அனுகூலமாக இருப்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது ஒரு பிடி அரிசி எடுத்து கையில வச்சுட்டு அவங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் உங்க வீட்டு காம்பவுண்ட் வாசல்ல வெளியில ஓரமா போட்டுருங்க. உள்ளுக்குள்ள போட்டுறாதீங்க, எறும்பு வந்துடும். சரியா? வெளியில போட்டுருங்க. எறும்புகள் புழு பூச்சி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்த்துக்களை தெரிவிக்கும். அதுவே உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமே கும்பராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இல்லை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஜென்மராசியில் சந்திர பகவான் சனீஸ்வர பகவானோட சேர்ந்துட்டு இருக்காரு. சனீஸ்வர பகவான் வக்கர நிவர்த்தியாகி இப்போதான் ஃபுல் பவரோட இருக்கார். புரியுதா?
கொஞ்சம் குழப்பத்தை ஆரம்பிச்சிட்டார். கரெக்டாக வக்கரமாக இருக்கும்போது ஓரளவு பரவாயில்ல, இப்போ வக்கர நிவர்த்தி ஆனோடனே டென்ஷன் பண்ணிட்டு இருக்கார். என்ன நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் யாரோ தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இப்படி தான் ஓடிட்டு இருக்கு கதை. உத்தியோகத்துலையும் சரி, தொழில் வியாபாரத்துலையும் சரி, நீங்கள் நல்ல விதமாக பேசுகிறீர்கள், ஆனால் புரிஞ்சுக்கிறவன் தப்பாக புரிஞ்சுட்டு உங்ககிட்ட சண்டைக்கு வராங்க. இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. குடும்பத்துலேயும் அதே தான் குழப்பம். என்ன நீங்கள் ஒன்று சொல்ல வாழ்க்கை துணை ஒன்று புரிஞ்சுப்பாங்க. இதுவே பிரச்சனை. குழந்தைகளும் அப்படி தான். அதனால எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கிறது நல்லது. அதுவும் முக்கியமாக வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும். சரியா? அடுத்தபடியாக இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கவனமாக பேச வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பர்ல மடிச்சு எடுத்துட்டு போயிடுக்கோ. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு உண்டாகும். ராசிக்குள் சந்திரன் இருந்தாலும் சனீஸ்வர பகவான் இருந்தாலும். அதே மாதிரி இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ராகவேந்திர சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 5. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசினியர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயன சயன பவஸ்தானமாகி 12ஆம் இடம் மோட்சஸ்தானம். அந்த மோட்சஸ்தானத்தில் ஏற்கனவே சனீஸ்வர பகவான் இருக்கார், இப்போ சந்திர பகவானும் சேர்ந்து வந்துட்டார். ஸோ 2 பேரும் உங்களுக்கு செலவு வைக்க போகிறாங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். புரியுதா? ஏன் அப்படின்னா மருத்துவ செலவுகள் வராமல் தப்பிச்சுக்கலாம். இல்லை கண்ணாபின்னான்னு சாப்பிட்டா வயிற்ற வலிக்கும். ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு வயிற்ற வலிக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ்கிட்ட போகணும். அதனால தான் சொல்கிறேன், உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும். அதுமாரி வாகனம் புதுசாக வாங்கக்கூடிய யோகம் சில பேருக்கு உண்டாகும். எதிர்பாராத தன வரவும் இருக்கலாம். அதேமாரி எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில். அதேமாரி தொழில் வியாபாரம் நிமித்தமாக இடமாற்றம் உங்களுக்கு இனிமையாக அமையும். ரொம்ப நாளாக வீடு மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, அந்த ஒரு வாடகைக்கு வீடு நல்லபடியாக கிடைக்கும். இது சில பேர் வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் நல்ல வீடு அமையும். சரியா? அடுத்தபடியாக வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது. கல்வியில் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் குதூகலமாக காணப்படுவார்கள். அதே மாதிரி இன்னைக்கு கல்வி பயிலும் மாணவ குழந்தைகள் நல்லபடியான படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். வேலை முடிஞ்ச வந்தோன்னா அது சாப்பிட்ருங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. குழந்தைகள் சாப்பிடாதுன்னு சொல்லாது. சரியா? எல்லா குழந்தைகளும் சாப்பிடும் இல்லையா? யாருக்காவது கொடுத்துருங்க. ரைட். இப்போ உங்களோட அதிர்ஷ்டமான நிறம்னு பார்த்தீங்கன்னா ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.